மச்சான் படம் ஒன்று போடுது, 3 படம் போட்டு பார்க்கலாமா? வாங்க மச்சான் போய் பார்க்கலாம். செம்மையாக போதாம தலை பயமாக நினச்சிக்கிறாரு. ஆமாம்மா. மச்சான் போய் பார்க்கணும் படத்தை. மச்சான் சேர் ஒண்ணுது. என்ன சார் இது பாவத்தை தொடாதுன்னு போட்டுக்குது? ஆமாயா, பாவத்தை தொடாதே போட்டுருக்கு. நல்லா தொடாதுன்னா தொட்டுடுவோமே. ஆனா நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. சேர் சின்ன பல பழகுது, நல்லா புஷ் புஷ்னு இருக்கு. உட்காந்து சுகமா இருக்கும் போலியே. ஆமா ஆமா மச்சி, நல்லா செம்மையா இருக்கு. மானா டைம் ஆகுதுடா, படம் போட்டுருப்பாங்க. மச்சான் அது ஒரு மச்சான் அதை ஒரு பார்க்கலாம். லேட் ஆயிடுச்சுன்னா படம் தலை பத்தி பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம் மச்சான், அது உட்காந்து பார்க்கலாமா நல்லா இருக்காது? வானாயா, நீ போகும்போது அவன் படத்தை பார்த்து உட்காருவாயா, சொன்னா கேளியா? நீயே பாரு, இது பாவத்தை தொடான்னு போட்டுது. ஆனா பார்க்க நல்லா இருக்குது. நல்லா தான் இருக்கு. தெரியலையே, நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் படம் இது நல்ல சேருன்னு சொல்லிட்டு பாவத்தை தொடாது சும்மா அவங்க போட்டிருக்காங்க. யாரும் உட்காரக்கூடாது. நான் சொன்னா கேட்க மாட்டேன், பின்னாடி பிரச்சனை ஆயிடும். அப்புறம் பார்க்கலாம் மச்சான், உட்காந்து தான் பார்க்கலாம். சூப்பரா இருக்கு மச்சான். நார்மல் சேர் மாதிரி தெரியல, இது பார்க்க நல்லா புசு புசுன்னு இருக்கு. நல்லதான் இருக்கு. ஒரு போட்டோ எடுக்கணும். கால் ஒரு போட்டோ எடு. நான் கர்ணாஸ் மேய்கிறையா பார்த்தா. சரி 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 போலாமா? சேர விட்டு வீட்டுக்கு சேர் வர மாட்டேது. வர மாட்டேன். கலாய்க்காத நான் பேசுறது தலை வேற படத்துல உண்மையா வரலையா? நான் பேசுவேன் மீறி தொட்டுட்டேன். என்னாச்சு மச்சான், இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது எனக்கு தெரியல. நீ சொல்ல கீழ்படியதான் மச்சான் பாக்குறதுக்கு உட்காந்து மாட்டீங்க நீ. ஐயோ சரி மச்சான், தெரிஞ்சவங்க யாருன்னா போன் பண்ண சொல்லு மச்சான். யாருன்னா போலீஸ்காரங்க சொல்லு மச்சான். படத்து வர டைம் எவ்வளவு காசு கொடுக்க மச்சான். அப்படியா? பாரு மச்சான், வீட்டுக்கு இல்ல மச்சான். மந்திரவாதி எவனா கூட்டு பார்க்கலாமா? ட்ரை பண்ணி பார்க்கலாமா? மச்சான் மந்திரவாதியா? ஆமா. மந்திரவாதி ஜீவமா போட்டு அவங்களை காப்பாத்துவாரு. மந்திரவாதி ஜீவமா போட்டு காப்பாத்துவாரு. பின்னாடி பாத்து பயங்கரமான ஆளு. சரி மச்சான், பின்னாடி பிடிக்கிட்டு போறாரு. பார்த்து பாக்குறதுல பயங்கரமா போறாரு. அப்படியா? சரி மச்சான், நான் எவ்வளவு காசு வேணா தரேன், போன் பண்ணி வர சொல்லு மச்சான். போன் பண்ணி பாப்போமா? போன் பண்ணு மச்சான். ஹலோ ஹலோ, என்ன வேணும்பா? ஐயா, நம்ம ஃப்ரெண்டு நம்பர் வந்து பாவத்தை தொடர்ந்து சேர் போட்டுருந்தது. சொல்லாம அப்படியே உட்காந்துட்டான், மாட்டினுங்க. எழுந்துக்க முடியல அவனால. சரி யோசிச்சு பார்த்தா யாரை கூப்பிடலான்ட்டு மந்திரவாதி, நம்ம தெரிஞ்ச மந்திரவாதி ஃபோன் பண்ணோம். எங்க குருநாதர் நல்லா தூங்கி நிற்கிறாரு சாப்பிட்டு. ஐயா, எங்க ஃப்ரெண்டு மாட்டி நிற்கிறான். ஐயா, அவர் ஏன் தூங்கி நிற்கிறாரு? அவர் வேலையா தான் சாப்பிட்டு தூங்கி விட்டோம். ஐயா, எவ்வளவு காசு வேணா கொடுத்து என் ஃப்ரெண்டை காப்பாற்றி விடுங்க. எவ்வளவு காசு வேணா தரல. எங்க குருநாதர் கிட்ட சொன்னாங்க, என்கிட்ட மட்டும் கொடுக்கணும். சரி, எவ்வளோ ஏன் தரணும்? எனக்கு வந்து ஃப்ரெண்டை காப்பாற்றுல எவ்வளோ நாள் கொடுக்குறாங்க? ஐயா, ஒரு 6 வீடு. 6 வீடா? ஐயா, முதல்ல நானும் ரோட்ல மாட்டிட்டு இருக்கிறேன். பாவத்தில் நீ வீடு கேட்குறீங்க. 6 வீடு 32 லட்சம், ஒரு 15,000. என்னய்யா, ஒரு கல்யாணமா பண்ணியாக்க போறீங்க? 30 லட்சம் 40 லட்சம் கேட்டீங்க. அதே போல இந்த சாப்பிட்றதுக்கு நிறைய கோயிலாம் வேணும், நிறைய ஆடு கோயிலாம் வேணும். ஐயா, இந்த மார்க்கெட்டுக்கு கடை போறமே பேசுகிறாங்க. என் ஃப்ரெண்டை காப்பாற்றுனா. சரி நீங்க வாங்க, நான் வாங்கி கொடுத்துறேன். காசு கொடுத்துருவாங்க. சொல்லுங்க வரும். பக்கத்துல அந்த தெருதாயா, துபாய் தெரு செல்லையா. குரு வாங்க, ஒரு வேலை வந்துச்சு குரு. முதல்ல நான் சிஷியரை மாத்தணும்னு நினைக்கிறேன். இல்ல குரு, நான் கரெக்டா தான் வேணும் குரு. நீங்க வாங்கறதுல நான் வேலை நான் கரெக்டா எடுத்து தந்துடுறேன். சரி, அப்போ போவோம். ஜிங்கா ஜிங்காடா ஜிங்கா ஜிங்கா. மச்சான் யார் மச்சான்? பார்க்க பயங்கரமா இருக்காங்க. மச்சான் மந்திரவாதி. ஆனா அவர் பொம்மை மாதிரி மச்சான், ஏழு பொம்மை மாதிரி மச்சான். யார் பண்றாரு? ஐயோ மச்சான், என்ன பண்றாரு? கொஞ்சம் தூக்கி விடுங்கய்யா. ஐயா, பாவத்தை தராங்க போடுறது ஐயா. நானும் படுத்து போகும்போது வந்து மாட்டிக்கணும் ஐயா. அது ஒரு ஆணையம் ஒரு சுத்தியம் கொண்டு வந்து அடிப்பா. சரியா? ஐயா அப்படிலாம் பண்ணாதீங்க ஐயா. நாம எல்லாமே பேர் எழுப்பி இருக்கிறோம். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, எழுச்சிடலாம். ஆமி, இதெல்லாம் சென்ட்ரிங் போலீங்க. ஆணைய சுத்தி கேக்குறீங்க, எப்படியாவது காப்பாத்துறீங்க. எவ்வளவு பண்ணாலும் இந்த மூலிகை அவர் சுத்தி அவர் மேல தள்ளினா உடனே ஏச்சுக்குவாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லை.
என்ன மூலிகை ஐயா? பூலக்காய் செடி மாதிரி இருக்குது. ஐயா பாத்ரூம் கால் கழுவுற செடி மடிக்குது ஐயா, மேல தேங்காதீங்க ஐயா. சரி, எழுந்திருப்பா. கீழே விடுது குரு. குரு. எழுந்திரு. அப்படின்னா பேப்பர் எலும்பு பயங்கரமான சக்தி வாய்ந்தது. இது பின்னாடி குத்துலாம் ஏந்து பாரு. இதான் இந்த முட்டை. ஐயா 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 வலிக்குது ஐயா. இவங்க மந்திரவாதி. யார் மச்சான் மந்திரவாதி என்ன ஒண்ணுமே காப்பாற்ற மாட்டாங்க. நாங்க எவ்வளவு எல்லாத்தையும் ஏற்பிக்கிறோம். ஆனா இது இன்னும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது. வேற யாருன்னா பாத்துக்கணும். மச்சான் இவங்க மந்திரவாதி அடைப்பு எடுக்கணும். மச்சான் வந்தவங்க ஏமாத்திராங்க மச்சான். சும்மா மச்சான் அதான் இந்த மந்திரவாதி அதுல சும்மா போலையா? இப்ப என்னால தப்பிக்க முடியாதா? ஒண்ணு பண்ண இவங்க நம்பி நான் விட்டு தான் செலவு பண்ணி நான் போறேன். வேற பாவத்தை போட்டு வேற எந்த உட்காந்து வேற யாரா கூப்பிட்டு பாரு மச்சான். சரி மச்சான், இது இன்னொரு ஐடியா தோணுது. யார் மச்சான்? பயில் வாங்க கூட்டு பாப்போமா? ஆமா மச்சான் பயில் வந்தா அவங்க ஜிம்மா இருப்பாங்க, சாமி வச்சா அதை தூக்கிடுவாங்க. அசால்ட்டா தூக்கி ஆமா போட்டுருவாங்க மச்சான், மச்சான். மச்சான் நீ first கால் பண்ணு. கால் பண்ணுவாங்க. எவ்வளவு வேணா தரேன்னு சொன்னாங்க மச்சான். அதை தோணி ஒரு 10,000 ரூபாய் தரேன்னு சும்மா சொல்லி பாரு மச்சான். சரி சரி. நடுவில் நிறைய பேர் வந்து குழப்புவாங்க. ஹலோ 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 ஐயா, இந்த பயில் வாங்குங்களா? ஆமாங்க வணக்கம் சொல்லுங்க. இல்ல ஐயா, நம்ம ரோட்டு வழியா போயிடுங்க. இல்ல பாவத்தை தொடாதுன்னு ஒரு சேர் ஒண்ணு இருந்தது. சரி சரி, நானும் நண்பனும் இந்த விடாமுயற்சி படம் போடுறாங்க, செம்மையாருக்கு போறான். அந்த சேர்ல உட்காந்து எழுந்துக்க முடியல. சரி அந்த பாவத்தை தொடாது போட்டு அவன் வந்து உட்காந்து மாட்டினான். ஓகே சரி, மந்திரவாதியை கூப்பிட்டோம். மந்திரவாதி வந்து ஒரு ஜலஜலம் கலங்கலான்னாரு, கம்முன்னு போயிட்டாரு. ஓகே காசு வர ஏமாத்தி போயிட்டாரு. ஓகே சரி, டக்குனு உங்க யோசனை வந்துச்சு, பயில் வர நம்ம லோடெல்லாம் தூக்குவீங்களாமே, ஆமா. நல்லா வயிற்று கிலோக்கு எத்தனை கிலோலாம் தூக்குவீங்களாமே. ஆமா என் மச்சான் சும்மா 35 கிலோ தான் இருப்பான். ஆனா கொஞ்சம் சேர் தூக்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான காசு நான் கொடுத்துட்றேன். சரி பிரதர் தூக்கிடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க அவர் வரலன்னா பயில்வானுக்கு வந்து கொஞ்சம் சில காரியங்கள்லாம் நீங்க செய்ய வேண்டியது இருக்கு. என்ன பண்ணையா? அவருக்கு வந்து ஒரு 30 முட்டை, ஒரு 35 கோழி. என்னையா சத்தன சார் போடுறாரு? 30 முட்டை 35 கோழி. கடையில் தான் பயில்வானுக்கு அவரு பயில்வானுங்க அதெல்லாம் சாப்பிட்டு இருப்பாரு. அதெல்லாம் சாப்பிட்டாதான் அது 30 முட்டை சிக்கன் எல்லாம் சாப்பிட சிக்கன் பண்ணி வந்துடுறா பயில்வானுக்கு. பயில்வானியா? சரி சரி சரி, நாங்க பார்க்கலாம் பயில்வான. நீங்க அதெல்லாம் ரெடி பண்ணி வைங்க. சரி பயில்வான் கூப்பிட்டு வரேன். ஓகே இருக்காங்கய்யா. ஹலோ ஐயா, ஒரு வேலை ஒண்ணு வந்திருக்கு ஐயா. யாரோ ஒரு மனுஷன் உட்காந்து இருக்கானா சேர்ல, ஏதோ பாவத்தை தொட்டுட்டானா. அவன் வந்து சேர்ல ரொம்ப நேரமா உட்காந்து அவனை லைட்டா தூக்கி போட்டு விடணுமா ஐயா. சின்ன வேலை தான், நம்ம போய் தட்டி விட்டு வந்துடலாம் ஐயா. சாப்பிடுறதுக்கு எதனா இருக்கா? சாப்பிடுறதுக்கு சொல்லிட்டேன் ஐயா. ஒரு 30 முட்டையும் ஒரு 35 கோழியும் சொல்லி வச்சிருக்கேன் ஐயா. நான் ஒரு 60 தூக்கிட்டு வரட்டா? இல்ல ஐயா, இது இப்படியே தான் போகணும். போய் பண்ணி விட்டு வந்துடலாம் ஐயா, தூக்கிடலாம். சரி போய் பாப்போம். வாங்க போலாம். மச்சான் மச்சான் ஜிம்பாடி பார்த்தா டெலிவரி பாய் மாதிரி பயில்வானு இவர் யார் தெரியுமாப்பா? பயங்கரமான பயில்வான்ப்பா இவரு. பார்த்தாலே சரி பெரியெல்லாம் வந்துருக்காருப்பா இவரு. அடிமால வந்திருக்காரு, பெரிய பெரிய ஆளுங்களை தூக்கி இருக்காரு இவரு. எவ்வளவு பெரிய ஆளு. இது எங்கப்பா? சொல்லுங்க. எந்த இது ஐயா? நான் முட்டை சொல்லிக்கிறேன் ஐயா. முட்டை வந்துச்சா? முட்டை, கறி அதெல்லாம் எங்க? ஐயா, அந்த கறி முட்டை கிட்ட கொடுக்குற போகும்போது என் ஃப்ரெண்டை முதல்ல தூக்குங்க. வலு இருந்தாலும் தூக்க முடியும். வலு தூக்கணும், முதல்ல தூக்குங்க, அப்புறம் வலு நான் சேர்த்து கொடுக்குறேன். கொஞ்சமா கொடுக்க மாட்டீங்களா? கொஞ்சம் கூட விட மாட்டேன், என் ஃப்ரெண்டை தூங்க தான் கொடுப்போம். ஐயா ஆல்ரெடி 30 முட்டை உள்ளது ஐயா. இன்னொரு எத்தனை முட்டை உங்களுக்கு? 25 தான் ஊத்திங்க, 30ன்றீங்க. 5 முட்டை அப்புறமா இங்க வச்சு தூக்கியா? உன் பழத்தை ஃபர்ஸ்ட் காட்டு. ஃபர்ஸ்ட் நீ தூக்கு. ஐயா எனக்கு எதாவது தூக்குங்க ஐயா. டபுள் பேக் பாஸ். ஐயா, என் ஃப்ரெண்டு ஒன்றா வராது, பார்த்துக்குவேன். finances. Double bag axis. A single bag. என்ன மச்சான் இங்கிலீஷ் பேசுறது? பயங்கரமா பேசுறது. மச்சான் காப்பாத்திடுவாரா அவர் என்ன? காப்பாத்துனா ஊஞ்சிராங்க. வலிக்கிட்ட பார்த்தா கை மட்டும் வந்துடும். மச்சான் வலி மச்சான் ஐயா ஐயா என்ன பண்ணுங்க? ரெண்டு வலி கூடாது, வலிச்சா அவ்வளவுதான். கொஞ்சம் நான் ஒரு மூமெண்டிங் மச்சான் வலி மச்சான். ஐயா நீ கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. மச்சான் பாம்பு முட்டை ராத்திரி மச்சான். அதான் மச்சான் பயில் பண்ணு எப்படியாச்சும் தூக்கிடுவாரு. மச்சான் சார் ஓடி ஐயோ மச்சான் ஒண்ணுமா இல்லை. ஐயோ காசு எல்லாம் வாங்கியா?
மூச்சு தான் வாங்குறத தவிர ஒன்னையும் மதிக்க ஆகல ஏதோ ஒரு இதுல போய் மாட்டிக்கிறாமா வரங்கிட்ட இருந்து நம்ம மானமே போயிடும் எப்படியாவது பண்ணி சரி மானம் பரவாயில்ல எனக்கு கறியும் முட்டை மட்டும் வாங்க வந்துரு சரி கறி முட்டை வாங்கி கொடுங்க. என்ன ஐயா ட்ரை பண்ணீங்க தூக்க முடியலையா? ஐயா அவர் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாரு. அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நாளைக்கு வராரு ஐயா, அவருக்கு முடியல அவரால. என்ன ஐயா அப்படியே பேனர் எல்லாம் பயங்கரமாச்சு மழையை தூக்கி வச்சு வந்தாரு, கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவரால. நாளைக்கு ட்ரை பண்றேன் ஐயா. அதான் 35 முட்டைக்கு மாதிரி புரிஞ்சுங்க நீங்க சரியான சோத்து மாடுங்க. மச்சான் வேற யாராவது மச்சான் யாராவது இல்ல மச்சான் பார்த்து ட்ரை பண்ண 2 பேரும் வேலை ஆகல. இதை போய் யாரும் கூப்பிடனாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. துட்டு செலவு பண்ணிருக்காங்க. பேசாம யாரா டாக்டர் யாராவது என்ன ஊசி என்ன போட்டா காப்பாத்துறாங்களா மச்சான்? தெரியலையே, ஊசி போட்டு காப்பாற்றுவாங்களோ இல்லை தூக்க நம்ம என்ன போட்டுவாங்களோ தெரியலையே. கூப்பிட்டு பார்ப்போம். ஹலோ பார்க்கலாம் மச்சான். ஹலோ சொல்லுங்க. சிஸ்டர் நர்ஸுங்களா? நர்ஸ் தான் பேசுறேன். சொல்லுங்க. அப்படிங்களா? பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு. பட் ஒரு விஷயம் என்னன்னா, சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு இப்போ வரவே நான் விடாமுயற்சி படம் பார்க்கலாம் கெத்தா போனோம். ஓகே. ஒரு சேர் ஒன்று இந்த பாவத்தை தொடர்ந்து மச்சான் நான் இந்த நிலைமையில பேச்சு விட்டு போடுற பத்தியா இது மச்சான் அப்பதான் தெளிவா சொன்னாதான் தெரியும். இப்ப இருக்கிற டாக்டருங்கெல்லாம் துப்பாக்கு டாக்டர் இருக்காங்க. சொல்லுங்க. அதான் சிஸ்டர் அவனை கொஞ்சம் காப்பாத்தணும். வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுங்களா? சரி உங்க பேரு உங்க அட்ரஸ் சொல்லுங்க. நம்ம துபாய் பெருக்கு வந்து மெயின் ரோடு. சரி ஓகே. நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் எங்க டாக்டர் கிட்ட சொல்றேன். எங்க டாக்டர் வந்து ஊசி போட்டு எல்லாரையும் மேல அனுப்பிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி ஊசி போட்டு உங்களையும் மேல அனுப்பிச்சிருவாரு. என்ன மச்சான் மேல அனுப்பிடுவாங்க பர்ல அனுப்பிடுவாங்க? இல்ல மச்சான் எவ்வளவு நாள் பேசி டாக்டர் தான் நினைச்சிருக்கேன். பிள்ளைக்கா பண்ண போல எங்க டாக்டர் தான் வருவாங்க. இட்டாங்க அவர் பார்த்தாருன்னா நீங்க மறந்துடுவீங்க. என்ன மச்சான் டாக்டர் இவ்வளவு பாக்குறாரு? இல்ல மச்சான் சரி நான் மச்சான் இருங்க எங்க டாக்டர் கிட்ட வரேன். மச்சான் டாக்டர் ஒரு வாரம் பார்த்தா விவசாயி பண்ணுவார் வந்து என்ன பண்றீங்க பிரச்சனை? இல்ல டாக்டர் நம்ம ஃப்ரெண்ட் இப்ப வந்துருந்தோம். ஒரு சேர்ல பாவத்தை தொடாதப்படுது. சரி ஒரு 2 பேரும் ட்ரை பண்ணோம். இந்த பயில் வாங்க மந்திரவாதே பார்த்தோம். 2 பேரும் துட்ட புடின்னு எங்களை ஏமாத்திட்டு போயிட்டாங்க. சரி டக்குனு ஒரு யோசனை வந்து டாக்டர்னு ஒருத்தர் இருக்காரு, அவரால் காப்பாற்றணும் உங்களுக்கு ஃபோன் பண்ணோம். இவனை எப்பயாச்சும் நீங்க காப்பாத்திட்டு வச்சீங்களா உங்களுக்கு எவ்வளவு நல்லா தரும் டாக்டர். என் ஃப்ரெண்டை காப்பாத்திருக்கேன். நீங்க நிறைய பேரை வேற காப்பாத்திருக்கீங்க. உங்க எப்படி சொன்னாங்க எதாவது காப்பாத்தி விடுறாங்க. கூகுள பார்க்காம எங்க கிட்ட வரமாட்டீங்க. நீங்க கூகுள பார்த்திருப்பீங்களா? பார்த்தேன் ஜெயிலர் மாத்திரை மருந்தெல்லாம் அதிலே சாப்பிட்டுருப்பீங்களா? பாதி மாத்திரை பாதி மருந்தெல்லாம் அதிலே சாப்பிட்டுருப்பீங்களா? சாப்பிட்டேன். செட் ஆகலையா? செட் ஆகல. மத்தியில தான் டாக்டர் கண்ணு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி டாக்டர் கண்ணெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆமாய்யா. நாங்க டாக்டர்னே தெரியாது உங்களுக்கு. கண்டிப்பா தெரியல. டாக்டர் வரவங்க பேசுறாரு. என்ன டாக்டர் தெரியல. கண்ணை தோற ஐயா பின்னாடி மாட்டிக்கிறியா? முன்னாடி பாக்குறீங்க. மேல பாரு தடுப்பூசி என்ன போட வந்தீங்களா? மேல பாரு. கொரோனா டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டேன் ஐயா. நாக்கு நீட்டு ஆன்ற நாக்கு நீட்டு என்ன பண்ண? என்ன மாத்திரை சாப்பிட்ட நீ? போ பேதி மாத்திரையா? ஐயா அவன் மாட்டி நிக்கிறான். என்ன மாத்திரை சாப்பிட்ட கேட்டீங்க? ஐயா பாவத்தை தொடாது போடுங்க ஐயா. பார்க்க நல்லா இருக்கு. வந்து உட்காந்து இப்ப பார்த்தா ஏந்திரிக்க முடியாது. கம்ம ஏதோ ஒட்டிச்சு போல. ஏன்னா ஊசி போட்டா நான் காப்பாத்தி விடுவேன் ஐயா. எவ்வளவு போட முடியாது. ஊசி பின்னாடி தான் போடணும். நீ சேர்ல வேற உட்காந்து இருக்கிற. சேர் கவுத்து போட்டாலும் போடுங்க ஐயா. சேர்ல கவுத்து போட முடியாது. நாளைக்கு மாத்திரை தரேன். ஐயோ காதல 2 மாத்திரை ஐயா. நாங்க இப்ப போனோம் ஐயா. படுக்க போகும்போது சாப்பிட்டுட்டு நைட்டு மாத்திரை போடு. ஐயா அவன் பாத்ரூம் போகும்போது என்ன பண்ணுவான் ஐயா? படுக்கும் போது மாத்திரை, சாப்பிடும் போது மாத்திரை, பாத்ரூம் போகும்போது ரெடி போவான். அவன் தூக்கத்தை உங்களை கூப்பிட்டாங்க. அதான் மாத்திரை போட்டா அவரே எழுந்துருவாரு. போட்டு பாருங்க. போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு சொல்றது பார்த்தா அவரா ஏந்துருவாரு, அவரா போயிடுவாருன்ற மாதிரி மூச்சை எழுந்து கொடுப்பா. நாய் குலைங்கிற சத்தம் கேட்கிற மூச்சு எழுந்து விட்டா. சரி அப்புறம் மச்சான் மச்சான் டாக்டர் கலாய்கிற டாக்டர் தான் இருக்காங்க. விட்டா உடம்பு ஃபுல்லா செக் பண்ண இருப்பாங்க. செட்டஸ்கோப் மாதிரி இந்த உத்தரவு கொடுப்பாங்க. அது மாதிரி மூச்சு எழுத்து கொடுப்பா. ஆமாப்பா ஏதோ நாய் குலைக்கிற சத்தம் தான் கேட்குதுப்பா. சரி நான் கொடுக்குற மருந்து சாப்பிட்டு சரியா போயிடும். அதுக்கப்புறமா ஒரு வாரம் பார்த்து பார்க்கலாம். ஒரு வாரத்தை அவர் பார்த்து ஒரு 50,000 எங்க டாக்டரோட ஜிபேல மச்சான் ஒண்ணுமே பண்ணல. 50,000 ரூபாய் கேக்குறாங்க. ஆமா நாங்க மாத்திரை கொடுத்துருக்கறோம்ல 50,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இதுன்னா நீயும் டாக்டர் ஐடி வாங்கிங்க. போயிடுங்க.
ஒரு வழியே இல்லையா மச்சான், தெரியாம உட்காந்துட்டோம். யார் தான் நம்மளை காப்பாத்துவாங்க? எவ்வளவு பணம் செலவு பண்ணிட்டோம், இதோட லைஃப் முடிஞ்சிச்சா, அவ்வளவுதான், நான் செத்துருவேன் நானு. அதான் மச்சான் நானும் பாக்குறேன். அதுதான் நான் பேச சொன்னேன், இந்த பாவத்தை தொடாதுன்ட்டு. அப்ப பாவமானது ரொம்ப பெரிய விஷயம் போல மச்சான். அந்த பாவத்துல போய் மாட்டிட்டா நம்மளால திரும்ப முடியாது போலயே. இதுக்கு யாராலையும் காப்பாற்ற முடியாது போல. அப்படியா? சரி, நம்ம ஒருவேளை மச்சான் இப்ப என்ன பண்றது மச்சான்? நம்ம அவ்வளவுதானா, எல்லாரும் try பண்ணிட்டோம். பாட்டு பாடுறாங்க. சிலுவையை சுமந்தாரையா கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஹலோ ஐயா, ஆஸ்தியை கேட்கவில்லை. ஐயா ஏதோ பாட்டு கேட்டேன் நானு. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க வேண்டும். ஸோ எங்களுடைய சுச்சுவேஷனை இப்போ பாவத்தில் மாட்டி தான் இருக்கோம். இந்த பாட்டை கேட்டால் எங்களுக்கு ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம் வந்தது. ஆனால் அது நீங்கள் விடுதலை கொடுத்தா முழுசாக ஒரு நம்பிக்கை வரும். அதனால உங்களை கிட்ட நாங்கள் கேட்குறோம். நாங்கள் 3 பேர் பார்த்தோம். நானும் என் நண்பனும் மாரி பாவத்துக்கு போகும்போது பாவத்தில் மாட்டிக்கினான். அவனை யாரெல்லாம் கூப்பிட்டு பார்த்தா யாராலும் காப்பாற்ற முடியல. ஸோ நீங்கள் ஒரு பாட்டு பாடும்போது எங்களுக்கு ஒரு உணர்வு வந்தது. உங்கள்கிட்ட ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே. நீங்கள் பாடுகிற அந்த பாட்டு அது யார் குறித்து பாடுறீங்களோ அவங்க மூலியமாக எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா பார்க்குறோம். என்ன பாவம் பாசிது? ஐயா நாங்க படத்துக்கு போலான்னு போனோம் ஐயா. இந்த சேர் நல்லா பார்க்க பல இருந்தது ஐயா. படம் பாவத்தை தொடான்னு போட்டுருந்தது. நான் சரி உட்காந்து தான் பார்க்கலான்னு உட்காந்து இதை விட்டு ஏந்திரிக்க முடியல ஐயா. நாங்க வந்து மந்திரவாதி ட்ரை பண்ணோம், அப்புறம் பைல்வான் ட்ரை பண்ணோம், டாக்டர் ட்ரை பண்ணோம், யாராலையும் காப்பாற்ற முடியல. நீங்க ஏதோ பாவத்தை தொடான்னு வேற பேசிட்டு வரீங்க. கூப்பிட்டு பாத்தீங்களா? யார் ஐயா அந்த இயேசு? இயேசுதான் உன் பாவத்துக்கு விடுதலை கொடுக்கிறோம். ஓ அவர் தான் நம் பாவத்தை மீட்க முடியுதான். அவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்தார். ஐயா என் ஃப்ரெண்டே போட்டா கழட்டிட்டு போயிடுவாங்க. அவர் எனக்காக எப்படியா மறைச்சாரு அவரு? அவர் தான். ஏன்னா பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஓ எனக்காக வந்திருக்காரா? ஆமா, இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பாவத்துல இருக்கிற மனுஷன் பாவம் என்ன தெரியுமா? இயேசு அறியாத இருக்கிறதே பாவம். ஐயா பாவம் ஐயா நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? படம் பாக்குறோம், சருகு அடிக்கிறோம், பீடி பிடிக்கிறோம், சிகரெட் அடிக்கிறோம். இதெல்லாம் பாவம். அப்ப விற்கிறாங்க. அதெல்லாம் அது அவங்க விற்கிறாங்கப்பா. அது அவங்க வியாபாரம். அதுலதான் கவர்மெண்ட் ஓடுனது சொல்றாங்க. நாங்க அதை வாங்கினாத்தானே அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். நீ ஏன் வாங்குற? இப்ப நாங்க ஒரு சருகு வாங்கினா அந்த குடும்பத்தை நல்லா இருப்பாங்க. சரீரம் ஏத்தமா? இதுதான் தேவனுடைய ஆலயம் அப்படிங்களா? இந்த ஆலயத்தை கெடுக்கூடாதுன்னு சொல்றேன் அப்படிங்களா? ஆமா அப்படிதான். இப்போ வந்து சறுக்கு அடிக்கிற சறுக்கு அடிச்சு வண்டி ஓட்டுன்னு போனா என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க? பிடிக்கிறாங்க. ஆமா பிடிக்கிறாங்க. சறுக்கு அடிக்க வண்டி ஓட்டுன்னு சொல்லலாமா? ஏன் பிடிக்கிறாங்க? ஆமாயா, அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அது தப்பு இல்ல. ஆனா தப்புன்னு தெரியலையா? சறுக்கு அடிச்சு வண்டி ஓட்டுனா பிடிக்கிறாங்க, அதனால விபத்து வருதுன்னு. ஐயா அது அடிச்சா ஒரு சந்தோஷமா இருக்குது. சந்தோஷம் வருது, மத்தவங்களுக்கு வேதனை வருதுப்பா. சந்தோஷம் சொல்லிட்டு இஷ்டம் போடுவேன். அது அடிக்கும் போது நல்லா சந்தோஷமா இருக்கு. அப்புறம் எங்க லைஃப் மறுபடியும் நார்மலாவே வந்து. ஆமா சந்தோஷம் சொல்லி உட்கார்ந்தப்ப. ஆமா ஆமா அது போலதான் இதுல இருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா? எல்லாரும் அப்படிதான் சரக்கு அடிக்கணும் சந்தோஷம் சொல்லி உட்காந்துருவாங்க. மாட்டிட்டு வெளியே முடியாது. குடும்பம் முழுவதும் தத்தளிச்சு. நீங்க இதெல்லாம் கரெக்டா சொல்றீங்க. ஏன்னா எங்களை விடுதலை ஆக்கினாருப்பா. இயேசு எங்களை விடுதலை ஆக்கினாரு. இயேசு என்ன விடுதலை ஆக்கினா நாங்க வந்திருக்கிறோம். இயேசு உங்களுக்கு விடுதலை ஆக்குவார். அப்ப நீங்களும் குடிச்சீங்களா? நாங்க குடிச்சோம், கூத்தடிச்சோம், எல்லா காரியமும் நடந்தது. அப்படிங்க பாவங்களை மன்னித்ததான் இன்றைக்கு நாங்க வந்து தெருவில் சொல்லி கொண்டிருக்கிறோம். இயேசு நல்லவர், இயேசு விடுவிக்கிறார் என்று சொல்லி. அப்ப அந்த இயேசு பத்தி எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அதான் இப்போ நம்மளுக்கு ஜோம் பண்றேன். அதான் ஐயா இப்ப வந்து பயில்வான் எல்லாம் ஒரு 20 லட்சம் 30 லட்சம் நீங்க எவ்வளவு லட்சம் ஐயா கேட்பீங்க? இயேசு வந்து தங்கத்தை கேட்கல, வைரத்தை கேட்கல, வெள்ளியை கேட்கல, பொண்ணை கேட்கல. அவர் எதுக்கு அவர் கேட்குது? உள்ளத்தை தான் கேட்கிறார். ஐயா இப்போ உங்களுக்கு காசு என்ன வேணுமா? ஏதோ வேணும். காசு இருக்கிற இடத்துல இருந்து ஒரே ஒரு காரியம் சொல்லுங்க. சொல்லுங்க இயேசுவே நான் ஒரு பாவியை பாவங்களா பண்ணேன்.
வேற எதுவும் வேண்டாம். ஐயா இது சொன்னா இயேசுவை விடுதலை இயேசு தருவாங்க. விடுதலை கொடுப்பார். சரி ஐயா நீங்க ஏன்னா வசனம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்விட மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுடன் இறக்க பெறுவான். இப்ப இயேசு எடுத்து சொல்லு, இயேசுவே இயேசுவே நான் ஒரு பாவி, நாங்கள் ஒரு பாவி, என் பாவங்களை மன்னி. இயேசுவே நான் ஒரு பாவி, என் பாவங்களை மன்னி. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது இந்த மகன் செய்த அறிக்கை நீ அறிந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த பாவத்தில் கட்டப்பட்ட எல்லா கட்டுக்கும் இயேசு நாமத்தை காசும் வாங்கல, நம்மள ஒண்ணும் கேட்கல, நம்ம நல்ல விஷயம் சொல்லி கொடுத்தாங்க, நம்மளே காப்பாத்திட்டாங்க. அப்ப எப்படிப்பட்ட அவங்க தெய்வத்தை அவங்க வணங்குறாங்க பாத்தியா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆமா மச்சான், நானே எத்தனை தடவை உங்களை திட்டி அனுப்பியிருக்கேன். ஆனா இயேசுப்பா இந்த மாதிரி நல்ல செய்வேன் நான் நினைச்சு கூட பண்ணல மச்சான். நம்ம இந்த தெய்வத்தை நம்ம ஏத்துக்கலாமா? ஏத்துக்கலாம் மச்சான், மனப்பூர்வமா. ஐயா நாங்க சர்ச்சுக்கு வரோம் ஐயா. வாங்க ஐயா. ஐயா அட்ரஸ் சொல்றாரு. எங்க பாஸ்டர் ஐயா? பாஸ்டரை காணவில்லை. ஏன்னா இங்க வந்து பாவத்தில் அநேக பேர் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்க. இந்த